தண்டோரா பெரும்பாலும் இருள் சூழ்ந்த மாலை வேளையில் தான் ஐயா ஊருக்குள் தண்டோரா போட செல்வார். டண்டக் டண்டக் டனடனனக்கு 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 டண்டக் டண்டக் டனடனடன். இதனால் தெரிவிப்பது என்னவென்றால் என்று அவர் ஊர் முழுக்க வலம் வருவார். தண்டோரா போட்டு முடித்து அவர் வீடு திரும்பி சட்டையை கலட்டிய ஒரு நாள் பன்னெடுங்காலமாய் பறைமாட்டி கண்ணி போன அவரது இடது தோள்பட்டையில் வெற்றிலை கரை பிடிந்த சில முத்தத்தடங்கள். அதிர்ந்த நான் ஐயாவிடம் கேட்டே விட்டேன். அறக்க பறக்க பீடியை பற்ற வைத்தவர் ஆரம்பத்தில் சங்கடப்பட்டார். பிறகு பீடியின் புகைவழியே இளமைக்குள் சென்றவர் கொஞ்சம் சிரித்தும் கொஞ்சம் வெட்கப்பட்டும் கொஞ்சம் கண்ணீர் வெடித்தும் நீண்ட மௌனத்திற்கு பிறகு முதுமைக்கு திரும்பினார். அப்பொழுதுதான் புரிந்தது, ஆண்ட பரம்பரையில் முதுகலத்தி ஒருத்தி அரை நூற்றாண்டு காலமாய் ஐயாவை மனசுக்குள் போட்டு குமைவதும், ஆயுள் முழுக்க தண்டோரா போடும் ஐயா தனது காதலை மட்டும் ஊருக்கு தெரியாமல் மறைத்ததும். ஆனால் ஒன்று மட்டும் புரியவே இல்லை, ஐயாவிடம் அந்த காலத்தில் ஜீன்ஸ் பேண்டும் இல்லை, கூலிங் கிளாஸும் இல்லை.